கதை எழுதலாம். 10ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தால் கதை அழகாக எழுதுவான், கற்பனை சூப்பராக எழுதுவான், கதை நல்ல கவட்டையாக பிரியும் மூளை. ஏன்னா 3ஆம் இடங்கிறது கதை, கற்பனை, இதை பற்றி தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், ஆடிட்டிங், இந்த மாதிரி அனைத்து தொழில்களையும் இவங்க செய்யலாம். முதல்ல 10ஆம் இடத்து அதிபதி 4ல் இருந்துட்டா உள்ளூரில் தான் தொழில் செய்யணும். முதல்ல புரிஞ்சுக்க, 4ஆம் இடங்கிறது உள்ளூர். 10ஆம் இடத்து அதிபதி ஒருத்தருக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் உள்ளூரில் தொழில் செஞ்சால், உள்ளூர்லேயே உன்னால் பிழைக்க முடியலன்னா நீ எந்த ஊர்லடா போய் பிழைக்க போகிற அப்படிங்கிறாங்கல்ல. 10ஆம் இடத்து அதிபதி 4 இருந்தால் உள்ளூரில் தொழில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். 4ஆம் இடங்கிறது என்ன? நிலம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து. அப்போ நிலத்தை வச்சு தொழில் செய்யலாம். நிலம் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி தொழில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். வண்டி வாங்கி விற்க, இந்த மாதிரி விஷயத்தை தொழில் செய்யலாம். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம். சிவில் இன்ஜினியர் படித்து செய்யலாமா? தொழில் செய்யலாம். இடத்த அளக்கிறது, சர்வேயர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாமா? தொழில் செய்யலாம். அப்போ நிலம், வீடு, வண்டி, வாகனம், இதனை சார்ந்து படிக்காத ஆளாக இருந்ததுன்னா, ஒரு நல்ல படிக்கிற பையன் படித்த ஆளாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? 10ஆம் இடத்து அதிபதி 4ல் இருந்தால் சர்வேயருக்கு படிக்கலாம், சிவில் இன்ஜினியருக்கு படிக்கலாம். அடுத்தது நிலத்தை அளக்கக்கூடிய ஆட்களாக அந்த பண்ணலாம். 10ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தால் ரிஜிஸ்டர் தொழில் செய்யலாம், சப் ரிஜிஸ்டர் ஆகலாம். சூப்பர். 10ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கார், உள்ளூரில் தான் கவர்மெண்ட் போஸ்டிங்.